திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக பிளாட்டினா 2018 டிசம்பர் லாஸ்ட்டு ஒரே ஓனர் நம்ம ஆரணி வண்டி சார். இது வண்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு குடும்பத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே சவுண்டு பாருங்கள், வண்டி இப்போ ஸ்டார்ட்டில் தான் இருக்குது, சவுண்டே கேட்கல. ஸோ அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக சூப்பராக இருக்குது வண்டி பாருங்கள், உண்மையிலேயுமே வேறு லெவல் இது. ஸோ இதில் இவர் குடும்பத்துக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டாச்சுன்னா சார் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாரு, என்னை பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு சார் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அவரே இன்றைக்கி நம்ம கடைக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். அவர் வந்து இன்றைக்கி நம்ம கடையில் வந்து ஒரு பொருளை கேட்டிருக்காரு. பட் ஆனால் இந்த பொருளோட வேல்யூ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் 50 ரூபா வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக வண்டி 50 ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. ஆனால் இவருக்கு கொடுத்த வண்டி நான் ரேட்டு பார்த்தீங்கன்னா 43 ரூபாய் தான் கொடுத்துருக்குறேன். இதை ஓப்பனாக சொன்னால் 2000 ரூபாய் நான் தள்ளியே கொடுத்துருக்குறேன். காரணம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் தள்ளி கொடுத்துருக்குறேன். அதுக்கான ஆதாரம் தான் இந்த வீடியோவை எடுத்துக்கலாம். இந்த வீடியோவோட ரேட்டு நாங்கள் வீடியோ மணி நிர்மல்லையும் யுவராஜ் பைக்ஸும் இந்த வண்டியோட ரேட்டு போட்டிருப்போம். ஸோ இப்போ இவருக்கு கொடுத்துருக்கிறது அது இல்லாமல் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம், மிரர் போட்டிருக்கோம், இண்டிகேட்லாம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் செலவு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலுமே இவருக்கு இப்போ இந்த வண்டி கொடுக்குற ரேட்டு பார்த்தா 43 ரூபா. அவரே கேட்டுலாம். சார் வணக்கம் சார், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே சார், நீங்கள் சொன்னது நிறைவேற்றிட்டீங்க. கண்டிப்பாக கையில் பார்த்துட்டு வருவோம் சார்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க. கண்டிப்பாக. ஓகே சார், எப்படி சார் நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரியே இருக்குங்களா? வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது சார். ஆல்ரெடி நான் இங்கே தான் லோக்கல் தான். என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளாக வண்டி தேடிட்டு இருந்தாப்புல. ஓகே சார். அதனால் வந்து நானே தெரிஞ்ச மாதிரி அண்ணன் தெரிஞ்சவங்க, நான் நிறைய அறிமுகம் இருக்குது, வா தெரிஞ்ச மாதிரியே நான் எடுத்துறேன் வான்னு சொல்லி வந்த மாதிரியே கூப்பிட்டு வந்தேன். ரொம்ப எதுவும் பேசாமல் நம்ம வந்த ரேட்டு கேட்டோம். ஒரு முன்ன இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க. வண்டி சர்வீஸ்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டீங்க. பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார், நன்றி. நான் தான் சார் உங்களுக்கு சொல்லணும். இல்லை தம்பி திருப்தி நாங்கள் எடுத்து கொடுத்து வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு டைம்ன்றது நமக்கு நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு பொருளை வாங்கினாலும் நம்ம போகிறது சங்கடப்படுவோம். ஆனால் ஆக்சுவலாக சார் வந்து அவங்க ஃப்ரெண்டு அவருக்காக வந்து எடுத்து கொடுக்க வந்து என்னை தேடி எங்கேயோ அவர் வெளியில் போகிறேன்னு சொன்னார், நம்மகிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா சார்? ஓகே, எடுத்து கொடுத்தது நான் தான் ஒரு நன்றி சொல்லணும். ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த பொருளை இவர் போய் சேர்த்துன்றது ரொம்ப ஆச்சு. ஏன்னா இவரும் ஒரு மாஸ்டர். ஸோ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மாஸ்டர்னும் போது நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றது இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நான் இதில் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்காடாக இருக்கும். ஆனால் மாஸ்டர்னும் போது இது அவ்வளோ வெயிலையும் அந்த தீயிலையும் கஷ்டப்பட்டு வராங்க. ஸோ அவருக்கு ஒரு நல்ல வண்டி கொடுக்குறோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. ரொம்ப நன்றி. ஓகே சார், எப்படி ஹாப்பியா சார்? ஹாப்பி தான் சார். ஹாப்பிங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார், நல்லது சார், நல்லது. யுவராஜ் நம்ம யூடியூப் சேனல் வந்து யூடியூப் சேனலில் போயிட்டு யுவராஜ் பைக்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வரும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற வண்டிங்க எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் வரும். டெய்லி வண்டி இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ வீடியோவில் போட்டு இப்போ நேற்று கூட ஒரு NS போட்டால் உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே சார், நன்றி, வணக்கம். நன்றி.